ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓன் கஸ்டமைஸ் வால்பேப்பர் இந்த மாதிரி எப்படி செட் பண்ணலான்றதை பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸ்கிப் பண்ணி நம்ம புரியாது. இதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா குட்லக் அப்ளிகேஷன். இந்த குட்லக் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒண்டர்லேண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேவா, கிரியேட் யுவர் ஓன் வால்பேப்பர்னு இருக்கும் ஓகேவா. இதுக்குள்ளே வாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வால்பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு எது வேணுமா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. நான் வந்து பாருங்க ரேண்டமாக இந்த ஒரு வால்பேப்பரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு கீழே வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த எடிட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து டேப் பண்ணீங்க. டேப் பண்ணி வந்து இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும் இந்த மாதிரி ஓகேவா. உங்களுக்கு என்னென்ன ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தேவையோ அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுல இருந்து இருக்கும் ஓகேவா. வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாருங்க ஆட் ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. ஸோ ஆட் ஆப்ஷனுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டிகல் லைப்ரரி ஆப்ஷன் வரும். இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி வந்து பாருங்க இதுல வந்து எப்படி பிளே ஆகணுன்ற டீடைல்ஸ் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஓகேவா. இந்த மாதிரி நீங்க மேல அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு நீங்கள் வந்து ப்ரிவியூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க ஓகேவா. ப்ரிவியூ வந்து கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பாருங்க நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கதே இப்போ ஷோ பண்ணுறேன் ஓகேவா. இதில் வந்து பாருங்க போயிட்டு நான் எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி வந்து பாருங்க இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும் ஓகேவா. ஸோ அடிஷனலாக நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பாருங்க ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வந்து பாருங்க பார்ட்டிகல் ப்ரெசன்ட்ன்ற ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பாருங்க ஸ்னோ, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெயின், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து பாருங்க இப்போ ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே பார்ட்டிகல்ல ஓகேவா. ஆட் பண்ணிட்டு இப்போ மோஷன் எஃபெக்ட்டும் வந்து பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாருங்க நான் வந்து சேவ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சேவ் ஆப்ஷன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகும் ஓகேவா. நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருந்தனால இப்போ ஓவர் ரைட் கேட்குது ஓகேவா. ஜஸ்ட் நான் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் வந்து பாருங்க செட் வால்பேப்பர் ஆப்ஷன் வந்து கேட்கும். இதில் வந்து பாருங்க நான் ஹோம் ஸ்க்ரீன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே. ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க இந்த ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பாருங்க, அதாவது பாருங்க ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஷோ ஆகுது ஓகேவா. அதே மாதிரி வந்து பாருங்க இதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைனா நீங்கள் ஓனாக கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. டாப்பில் வந்து பாருங்க நியூன்ற ஆப்ஷன் இருக்கும். இந்த நியூன்ற ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்கள் வந்து கேலரியில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்ட்டிகல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துங்க ஓகேவா. இது வந்து சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கஸ்டமைஸ் ஆப்ஷன் ஓகேவா. இது வந்து எல்லா மொபைலுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க.